ஹாய், வெல்கம் டு மை சேனல் லேடியோ டிசைனர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சில்க் த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 10 சென்டிமீட்டருக்கு 2 லைன் வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த லைன் மேலே செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணணும். செயின் ஸ்டிச் தள்ளி தள்ளியும் போட்டுக்கலாம், நெருக்கமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இந்த லைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ 1/2 இன்ச் விட்டு கீழே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேயும் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணில் என் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்கேல் எடுத்து அந்த லைன் மேலேயே வச்சுக்கணும். 1 சென்டிமீட்டருக்கு நம்ம மார்க் பண்ணணும், இல்லைனா டேப்பில் 1 இன்ச் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணோன்னா நமக்கு சின்னதாக தான் கேப் இருக்கும். ஸோ நான் இது ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடும் கீழே இருக்க லைனையும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைனில் டாட்ஸ் மார்க் பண்ணிட்டோமா. இப்போ நம்ம கீழே, அதாவது செயின் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருந்து த்ரெட்டை வெளியே எடுத்து ஒரு செயின் எடுத்து அதை நம்ம இந்த சைடில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே நம்ம ஒரு செயின் போட்டு அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே இந்த சைடு லைனுக்கு அடுத்ததாக கொண்டு வரணும். நமக்கு கிராஸாக தான் வரணும். ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம இதில் இந்த சைடு கிராஸாக இப்படி கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அகைன் திரும்பவும் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இன்ட்டு மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி தான் கிடைக்கணும். இப்போ இங்கிருந்து கிராஸாக இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து அகைன் திரும்பவும் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியுதுங்களா? அந்த சைடில் இருந்து வரையில் நமக்கு எங்கெங்கே கேப் இருக்கோ அந்த சைடெலாம் வரணும். இப்போ இந்த சைடு கீழே வரையில் நமக்கு இங்கே தானே கேப் இருக்குது. ஸோ இப்படி கிராஸாக வரணும். இப்போ இங்கிருந்து கிராஸாக இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் கிராஸாக இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். பாருங்கள், இப்போ இங்கிருந்து இந்த சைடில் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக். இப்போ அந்த லாக்கில் இருந்து மறுபடியும் கிராஸாக இந்த சைட் லைனுக்கு ஒரு செயின், அதுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் திரும்பவும் மறுபடியும் செயினை கொண்டுட்டு போய் அந்த சைட் லைனுக்கு இங்கே கரெக்டாக இங்கே ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இங்கிருந்து கிராஸாக ஒரு செயின், அந்த செயினுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கிராஸாக கீழே ஒரு செயின்,
அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அந்த லாக்கில் இருந்து இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அகைன் கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக்கு. இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இன்ட்டு மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடுத்து நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே வந்து நம்ம ஒரு டாட் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு அகைன் கிராஸாக ஒரு செயின். நம்ம சில்க் த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக ஒர்க் பண்ணிங்கன்னா வந்துடும். எனக்கு கேமரா வேறு இருக்கா, ஸோ கொஞ்சம் ஒர்க் பண்ண கஷ்டமாக இருக்குது. இப்போ அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக், அகைன் திரும்பவும் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இந்த சைடில் ஒரு கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அங்கிருந்து அகைன் திரும்பவும் இந்த மாதிரி கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். நல்லா பாருங்கள். இப்போ அகைன் நம்ம இந்த செயினை வந்து கிராஸாக தான் கொண்டு போவோம். நேருக்கு நேராக நம்ம கொண்டு போகக்கூடாது. கிராஸாக வந்தால் தான் அந்த இடத்துல நமக்கு எம்போஸ்டாக பட்டர்ஃப்ளை ஸ்டிச் அழகாக தெரியும். இப்போ இங்கிருந்து இந்த சைட் லைனுக்கு ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இங்கிருந்து நம்ம கிராஸாக கீழே ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இன்ட்டு வந்து நமக்கு கரெக்டாக கிராஸாக தான் வரணும். ஸ்ட்ரைட்டாக போட்டு எனக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் எம்போஸ்டாக வரலன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனித்து பொறுமையாக போடுங்க. இப்போ இங்கிருந்து நம்ம இந்த சைடில் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து மறுபடியும் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ நீங்கள் இந்த ஃபுல் லைனையும் வச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த நீங்கள் 4 டாட்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த 4 டாட்ஸில் நம்ம கீழே இருந்து கிராஸாக ஒரு செயின், அந்த கிராஸில் இருந்து இந்த நம்ம டாட்க்கு பக்கத்தில் ஒரு செயின், இந்த மாதிரி ஞாபகம் வச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் கிராஸாக இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். புரிஞ்சுதுங்களா? இப்போ பாருங்கள் அகைன் திரும்பவும் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டு கிராஸாக கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் திரும்பவும் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து அந்த செயினுக்கு உள்ள ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இதை அப்படியே கிராஸாக கொண்டு போய் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ பார்த்தீங்களா நமக்கு இந்த கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. அதை அப்படியே கீழே கொண்டு வந்து செயின், ஒரு குட்டி லாக். சென்டரில் நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைக்கணும், அதுதான் கரெக்ட். இப்போ நம்ம இந்த லாஸ்ட் ஒனில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக் போட்டோம்னா இந்த கேப் ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்கொயருக்கு போய்க்கலாம். பாருங்கள், செயின் போட்டு குட்டி லாக் போட்டு அகைன் அதை கீழே அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நமக்கு இந்த சென்டரில் டைமண்ட் ஷேப் கிடச்சிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம அகைன் இங்கிருந்து இந்த சைடில் கிராஸாக ஒரு செயின் போட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி லாக் வச்சு இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். இப்போ அப்படியே கீழே கிராஸாக கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இங்கிருந்து கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் திரும்பவும் இந்த சைட் லைனில் கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து இந்த கேப்புக்கு ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் இங்கிருந்து இந்த சைட் லைன் கேப்புக்கு ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ திரும்பவும் கிராஸாக இங்கே ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ இங்கிருந்து கீழே கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ மறுபடியும் இங்கிருந்து கிராஸாக ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். அந்த ஃபஸ்ட்டும் செகண்டும் போட்டிருக்கிற இடத்துல சென்டரில் நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த செகண்டுக்கும் தேர்டுக்கும் சென்டரில் நமக்கு டைமண்ட் ஷேப் கிடைக்கணும். இப்போ பார்த்தீங்களா 3 சைடு கிடச்சிருச்சு. அந்த கொஞ்சம் கேப் ஃபில்லப் பண்ணோம்னா நமக்கு அங்கேயும் டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அதை அப்படியே இந்த சைடுக்கு கொண்டு போய் ஒரு செயின்,
அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் கீழே கொண்டு வந்து இந்த சைடில் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் மறுபடியும் மேலே கொண்டு போய் அந்த செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் மறுபடியும் மேலே கொண்டு போய் ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இன்னும் ஒரு கேப் மட்டும் இருக்குது, நம்ம அதையும் ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து சில்க் த்ரெட் வந்து கொஞ்சம் சிக்கு விலகும். நீங்கள் தான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையாக ஒர்க் பண்ணணும். இது அப்படியே செயின் கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் அந்த ஒரு இடத்தையும் ஃபில் பண்ணிடலாம். ஒரு செயின், அதுக்கு வெளியே ஒரு குட்டி லாக். இப்போ அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், அதுக்கு கீழே ஒரு குட்டி லாக். இப்போ இந்த நம்ம 4 டாட்டையும் ஃபில்அப் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், அடுத்த டாட்க்கு மூவ் ஆகிக்கலாம். இப்போ இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ணணும். இப்போ நம்ம இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணி இப்போ நம்ம ஜரி த்ரெட் இல்லைனா சில்க் த்ரெட் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு இந்த ஹோல்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் மேலே செயின் ஸ்டிச் போடுறது. ஒரு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த செயின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் கீழே இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் நம்ம இந்த ஹோல்ஸ் மறையிறதுக்காக ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சுகர் பீட் இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இந்த இடத்துல நீடில் பஞ்ச் பண்ணி செயினை வெளியே எடுத்து பீடை வந்து நம்ம அதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். இப்போ பீடை இன்செர்ட் பண்ணதும் இந்த இடத்துல நம்ம ஒரு செயின் போட்டு அதை எப்பவும் போல் லெஃப்ட் சைடு பார்த்து நம்ம இழுக்கணும். த்ரெட்குள்ளே ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பார்த்து மெதுவாக ஒர்க் பண்ணுங்கள். சில்க் த்ரெட்டில் பட்டாலும் சில்க் த்ரெட்டும் கட் ஆகும், இல்லைனா ஜரி த்ரெட்டும் கட் ஆகும். ஸோ மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
இப்போ நம்ம அந்த த்ரெட்டை லெஃப்ட் சைட் பார்த்து இழுத்துட்டு இப்போ அது எடுத்துக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு செயின் அதுக்குள்ளே பீடை இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒட்டியே நீடில் பஞ்ச் பண்ணி ஒரு செயின் போட்டுட்டு எப்பவும் போல் லெஃப்ட் சைட் பிடித்து இழுத்தோன்னா நமக்கு பீட் வந்து நல்லா சென்டரில் நல்லா டைட் ஆகிக்கும். அந்த பீட் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு குட்டி லாக். இப்போ அகைன் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு செயின் அதுக்குள்ளே நம்ம பீடை இன்செர்ட் பண்ணுறோம். இப்போ அதை ஒட்டியே ஒரு செயின் போட்டு அகைன் எப்பவும் போல் நம்ம லெஃப்ட் சைட் பார்த்து த்ரெட்டை இழுத்தோன்னா பீட் டைட் ஆயிரும். அதுக்கும் கீழே ஒரு குட்டி லாக். இப்போ நம்ம 10 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சி ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் A4 சீட்டில் பாதி அளவுக்கு ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ப்ளவுஸில் நம்ம நெக் டிசைனாக பார்டராக கூட யூஸ் பண்ணி இதை நம்ம ஒர்க் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் டைப் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவுக்கு கீழேயே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.